Hello நண்பா, நான் எஸ்கே. ஸோ நம்ம இது லிஸ்ட்டோட செகண்ட் பார்ட்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினலில் ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டோட ப்ராசஸ் பார்த்தோம். அதாவது லிஸ்ட்டு பேசிக்காக எப்படி லிஸ்ட் இருக்கும், அது எப்படி கன்கார்டினேட் பண்ணுறது, அது எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, அதில் இன்டெக்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே செப்பரேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு லிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 1 2 3 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்கிட்ட ஒரு லிஸ்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற டோட்டலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அது மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பைத்தானை பொறுத்தவரைக்கும் மியூட்டபிள் எலமெண்ட்ஸ் அப்படிமா. மியூட்டபிள் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு கண்டெய்னர் இருக்குது, அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை என்னால் ரீஆர்டரோ இல்லை ரீப்ளேஸோ பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் மியூட்டபிள் எலமெண்ட்ஸ். இதே டப்புள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உள்ளே இருக்க இந்த கண்டெய்னர் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இல்லை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மை லிஸ்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள் நேம், அதில் இது என்னோட லிஸ்ட். கரெக்டாக? ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாக்கா, மை லிஸ்ட். ஸோ சி பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணேன்னா உள்ளே இருக்க எலமெண்ட் எல்லாமே எனக்கு அப்படியே ஷோ ஆகும். ஸோ செகண்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் ஆஃப் 2 இல்லாட்டி 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ மை லிஸ்ட்டுங்கிறது என்னோட லிஸ்ட்டோட நேமு, 1ங்கிறது என்ன, என்னோட இன்டெக்ஸ். அப்போ 0 இன்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே எத்தனை இன்டெக்ஸு, 0 1, அப்போ 2, அப்போ அந்த இன்டெக்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நான் அவுட்புட் ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் என்ன வரும், 2ங்கிற எலமெண்ட் வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 2ங்கிற நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு 2ங்கிற ஸ்ட்ரிங் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்பேன். இப்போ அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, மை லிஸ்ட் ஆஃப் இந்த இன்டெக்ஸில் இருக்குது, ஃபஸ்ட் இன்டெக்ஸில் இருக்குது. ஸோ இந்த இன்டெக்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறேன், அதாவது சேஞ்ச் பண்ணுறேன் 2ங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் மை லிஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், மை லிஸ்ட்டுங்கிற ஸ்ட்ரிங்குள்ளே இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு நான் என்ன வேல்யூ அசைன் பண்ணுறேன் அப்படின்னா 2ங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை நான் அசைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பிரிண்ட் மை லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா 1 2 அப்படிங்க. அதை அந்த 2ங்கிற நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு 2ங்கிற கரண்ட்டாக நான் லேட்டஸ்ட்டாக எதை அப்டேட் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்ட்ரிங்கை அதில் அப்டேட் ஆகிருக்கு. இது பேர் தான் மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த பர்டிகுலராக எந்த இன்டெக்ஸில் வேணாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? மியூட்டபிள்ங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ட்ராவல்ஸ் எப்படி ஆகும். இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த லிஸ்ட்டு எப்படி நமக்கு ட்ராவல் பண்ணுது, இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, லூப்பில் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபாரை பொறுத்தவரையிலும் 2 கைண்ட் ஆஃப் லூப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று ஃபார் ஐ இன் ரேஞ்ச்னு ஒன்று இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ ஃபாரை பொறுத்தவரையிலும் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு நம்பர்ஸ் கொடுப்போம்.
அதாவது இந்த இடத்துல ஒரு வேல்யூஸ், இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னாக்கா ஒரு வேல்யூ ஒரு பார்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ரேஞ்ச், இன்னொரு ஃபார் லூப் இருக்குது. அந்த ஃபார் லூப் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃபார் ஐ இன் ஏஆர் சீக்வன்ஸ், அதாவது கண்டெய்னர்ஸ். அது லிஸ்ட்டாக இருக்கலாம், டப்புலாக இருக்கலாம், டிக்ஷனரி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதோட நேம் இருக்கலாம். ஸோ இந்த சீக்வன்ஸில் நம்ம 2 டைப்பில் ஃபார் லூப் வந்து இதில் ஒர்க் ஆகும் அப்படின்னா பைத்தானில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபார் லூப்பில் நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவில், நீங்கள் அதை பற்றி பாருங்கள். இந்த ஃபார் லூப்பில் ரேஞ்சுங்கிறதுல ஸ்டார்டிங் எப்படி கன்சிடர் பண்ணுது, எண்டிங் எப்படி கன்சிடர் பண்ணுது, ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தா அது எப்படி கன்சிடர் பண்ணும். இன்கேஸ் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும். மினிமம் 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ 1, ஃபார் எக்ஸாம்பிள் 1,100ன்னு வச்சுக்கலாம், 1,10, இன்க்ரிமெண்ட். ஸோ ஒரு ஃபார் லூப் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னாக்கா எனக்கு மினிமம் இந்த 3 பேராமீட்டர் ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இப்படி கொடுத்துருவோம். சியில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் 10, ஐ ப்ளஸ் ப்ளஸ், அதில் ஓப்பன் ப்ராக்கெட்டில் பிரிண்ட் ஐ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஃபார் லூப்பில் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இது சியில் ஃபார் லூப் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆனால் பைத்தானில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐங்கிற 3 டைம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அந்த 3 டைம் ஃபுல்லாக ஒரே ஒரு டைம் ஐ கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ரேஞ்சுங்கும் போது ஒரு சீக்வன்ஸ் செட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்றது மட்டும் ஸ்டார்டிங் வேல்யூ, செகண்ட் இருக்குது எண்டிங் வேல்யூ, தேர்ட் இருக்குது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ 3 பேராமீட்டர்ஸுக்கு ஒவ்வொரு பேராமீட்டரும் ஒரு ஒர்க் பண்ணும். இன் கேஸ் ஸோ இந்த ஃபார் லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஜஸ்ட் 10 மட்டும் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஐ இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் 1ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இன்க்ரிமெண்டல் 1ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல அதே மாதிரி எண்ட் ஆஃப் த வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் ஐ கொடுக்கும்போது இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கும் அப்படின்னாக்கா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது வரலும் வரும். ஏன் 9 வரலும் வருது, 10 வரலும் வராதா அப்படின்னு கேட்டாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரலும் வரும். ஏன் அப்படின்னாக்கா இங்கே ஒவ்வொரு கண்டிஷனுமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா 1 லெஸ் தென் 10 ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூனாக்கா இன்சைடில் இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபஸ்ட்டு 1ங்கிற இந்த ஐயோட வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணும், அதாவது பிரிண்ட் பண்ணி ஷோ பண்ணும். செகண்ட் என்ன பண்ணும் 2 லெஸ் தென் 10, 3 லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 9 லெஸ் தென் 10, 10 லெஸ் தென் 10 வரலும் செக் பண்ணும். ஸோ அப்போ இந்த கேஸ் வரலும் இது என்ன இருக்கும் அப்படின்னாக்கா கண்டிஷன் ட்ரூ ஆகும். 1 to 9 வரலும் கண்டிஷன் ட்ரூ ஆகும். அதனால தான் 1 to 9 வரலும் பிரிண்ட் ஆகும். 10 லெஸ் தென் 10ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னா கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக 10 வரலும் வேணும் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா n = 10 கொடுத்தா n + 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன பண்ணும் 10க்கு பதிலாக ஒவ்வொரு டைமும் 11 11 செக் பண்ணும். எக்ஸாக்டாக 1 to 10 வரலும் எனக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு வரும். இங்கே 11 11 இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது. ஸோ அதனால தான் n + 1 அப்படிங்கிறது நம்ம கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இதுக்கும் இந்த லிஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், இதில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா லிஸ்ட்டில் இங்கே பாருங்கள், இது நம்மளோட லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஒரு கீவேர்டு இருக்குது. என்ன கீவேர்டு அப்படின்னா லென்னுங்கிற கீவேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RES result equal to length of my list அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் பிரிண்ட்டை எதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரிசல்ட்டுங்கிறத RES பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் RES. இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னாக்கா 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருந்திருக்கு. இந்த 5ங்கிறது என்ன அப்படின்னாக்கா இங்கே இருக்க டோட்டல் எலமெண்ட்ஸ், நாட் இன்டெக்ஸ், டோட்டல் எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5. ஸோ இந்த 5 எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 எலமெண்ட்டை தான் டோட்டலாக கவுண்ட் பண்ணி எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னாக்கா அதோட ரிசல்ட், அது 5ங்கிற நம்பர் எனக்கு அவுட்புட்டாக எடுத்தாந்து கொடுக்குது. இதை வச்சு என்னால் எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம்.
ஸோ ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஃபார் ஐ இன் ஒரு ரேஞ்ச். அந்த ரேஞ்சை நான் எதுலேருந்து எடுத்துகிட்டு வரேன்? ஒன்று RESன்னு கொடுக்கலாம். அதாவது இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, டைரெக்டாக ஒரு எண்டு வேல்யூ 10ன்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஸ்டார்டிங்கில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நான் ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் டைரெக்டாக 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டைரெக்டாக 10ன்னு கொடுக்கும்போது இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ என்ன எடுத்துக்கும் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து கன்சிடர் பண்ணும். ஓகேவா? அப்போ 0 1 2 3 4 5 6 அப் டு 9 வரலாம் எனக்கு வந்துருக்கும். 10 வராது. அதே சேம் கண்டிஷன் தான். பை டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ன்னு எடுத்துக்கும். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் பை டிஃபால்ட்டாக 1ங்கிற இன்க்ரிமெண்ட் எடுத்துருக்கோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி கிடைச்சிக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டை பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? டைரெக்டாக RESன்னு கொடுக்குறோம். ஸோ இல்லை எனக்கு இந்த லைன் எதுக்கு, இந்த லைன் தேவையில்லாமல் 2 லைன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் நம்ம எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்கா லென்த் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ மை லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது? லென் செக் பண்ணுறேன். லென்னுங்கும்போது 5ங்கிற ஒரு நம்பர் வந்துடும். அப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5ன்னு வந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஐங்கிறது பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 1 2 3 4 வரலாம் எனக்கு அவுட்புட் வரும். சி இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5ன்னு கொடுத்தா என்ன வந்திருக்கும்? 0 1 2 3 4. அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் பை டிஃபால்ட்டாக 0 எடுத்துக்குது. எண்டிங் 5ன்னு கொடுத்துருக்கிறதால அப் டு 4 வரலும் கன்சிடர் பண்ணிடுது. பிகாஸ் 5 லெஸ் தென் 5ங்கிறது போது கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அதனால அப் டு 4 வரலும் எடுத்துகிட்டு வந்துருக்கு. ஓகேங்களா? சேம் ப்ராசஸ். ஸோ இதை எப்படி வச்சு நான் லிஸ்ட் எடுக்கிறது? இப்போ ஃபார் ஐன்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் என்ன வந்துருச்சு? 0 1 2 3 4ன்னு வந்துருக்குது. ஒரு கம்மா ஒரு டேப்பாக கொடுக்குறேன். ஸோ டேப்பாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா கமா ஏ, அதாவது மை லிஸ்ட் ஆஃப் 5. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 0க்கு நேராக ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? இந்த இன்டெக்ஸு. 1க்கு நேராக செகண்ட் என்ன எலமெண்ட் இருக்குது? அந்த இன்டெக்ஸு, அந்த வேல்யூ. தேர்டுக்கு அதாவது 2வது நம்பருக்கு நேராக அதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. ஸோ ஐங்கிறது 0 1 2 3 4ன்னு இண்டெக்ஸ் பேஸில், அதாவது ஐட்ரேட் ஆகுது, அவ்வளோதான். 0 1 2 3 இண்டெக்ஸ் எல்லாம் கிடையாது. இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ன்னு இருக்கிறதால 0லேருந்து அதை எடுத்துக்குது. 0 1 2 3 4 வரலாம் எடுத்துக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த 0, அதாவது இங்கே தான் இண்டெக்ஸ் வச்சு செக் பண்ணுறது. மை லிஸ்ட் ஆஃப் ஐங்கிறதுல இப்போ என்ன வேல்யூ இருக்கோ அதோட இண்டெக்ஸை கன்சிடர் பண்ணும். இப்போ 0ன்னு இருக்குன்னா 0 இண்டெக்ஸ் என்ன இதில் 1. அப்போ 1ங்கிறத பிரிண்ட் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் லூப் வரும்போது. ஸோ செகண்ட் லூப் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா மை லிஸ்ட்டில் ஐயோட வேல்யூ என்ன ஆகும்? 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது மை லிஸ்ட் ஆஃப் 1 இது இந்த வேல்யூ. சரி, ஸோ இதில் இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேங்களா? இதான இன்டெக்ஸு. ஸோ ஒவ்வொரு கமா வந்து செப்பரேட் பண்ணுது. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்குது. அப்போ 0th எலமெண்ட் என்ன இருக்குது? 1, ஃபஸ்ட் எலமெண்ட்டு 2, செகண்ட் எலமெண்ட்டு 3, தேர்ட் எலமெண்ட்டு 4, ஃபோர்த் எலமெண்ட்டு 5.5. ஓகேங்களா? இந்த லைன் நம்ம வந்து சும்மா வச்சுக்கோ, கமெண்ட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் ஐடியா புரியும்னு நினைக்கிறேன். மை லிஸ்ட் ஆஃப் 5. ஓகே, எப்படி வரும் நமக்கு அவுட்புட்? இது எப்படி டைரெக்டாக வருங்கிறது தான் நான் ஃபார் பிரிண்ட் ஐங்கிறதெல்லாம் கொடுத்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது ஒரு இன்டர்வியூவில் நான் ஃபேஸ் பண்ண கொஸ்டின் வச்சுக்கலாம். ஒரு ஈஸியான கொஸ்டின். இந்த மை லிஸ்ட்டில் இருக்க இன்டீஜர் நம்பரை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் என்னன்னா, இது என்னோட கண்டெய்னர். நெக்ஸ்ட் ஸோ சி
இது என்னோட கண்டெய்னர். ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதில் இருக்க இன்டிஜர் நம்பர் மட்டும் எனக்கு எவ்வளோ நம்பர் வந்திருக்கு அதை ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்க இன்டிஜர் நம்பர் மட்டும் நம்ம எப்படி ஆட் பண்ணி ரிசல்ட் காட்டுறது? ஃபஸ்ட் ஃபார் லூப்பில் இது எப்படி ட்ராவல் ஆகுது? ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஓகேவா? ரேஞ்சுன்னு சொன்னேன். இந்த ரேஞ்சில் நான் எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணணும். அப்போ எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னா லென் யூஸ் பண்ணிக்கிட்டேன். லென்த் ஆஃப் மை லிஸ்ட். அதான் லென்னுங்கிறது லென்த்து மை லிஸ்ட். ஸோ இதில் நான் பிரிண்ட் ஐன்னு கொடுக்கும்போது எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட் பை எலமெண்ட்டாக இருந்துச்சு. இது பிரிண்ட் மை லிஸ்ட் ஆஃப் ஐன்னு கொடுக்கும்போது உள்ளே இருக்க எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆனிச்சு. கரெக்டாக? ஸோ பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு உள்ளே இருக்க ஒன்று ஒன்றா வந்துச்சு. ஸோ இதில் இருக்க இன்டிஜரை மட்டும் நான் எப்படி ஃபெச் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் இருக்க ஒவ்வொன்றுக்குமே இப்போ நான் டைப் செக் பண்ணணும். அப்போ பிரிண்ட் டைப் ஆஃப் மை லிஸ்ட் ஆஃப் ஐ. அப்போ மை லிஸ்ட்டுங்கிறது என்னோட கண்டெய்னர் நேமு. ஐங்கிறது நான் ஐட்ரேட் பண்ணுற ஒவ்வொரு, அதாவது ஸ்டார்டிங் எதுவுமே கொடுக்கல, அதனால ஜீரோலேருந்து எடுத்து வரும். ஜீரோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டைம் வரும்போது மை லிஸ்ட் ஆஃப் 0, மை லிஸ்ட் ஆஃப் 1, மை லிஸ்ட் ஆஃப் 2, மை லிஸ்ட் ஆஃப் 3 அப் டு 5 டைம் செக் பண்ணும். ஸோ 5 லெஸ் தென் 5 வரும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அதனால அப் டு 4 வரலும் இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், டைப்புங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணேன். அந்த டைப்புங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா வர்ற ஐட்ரேட் ஆகிற ஒவ்வொரு அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்குது. அதாவது மை லிஸ்ட் ஆஃப் 0ங்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா 1ங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். அதோட டைப் என்ன, அதோட டேட்டா டைப் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன்று நான் ஃபிஷ் பண்ணி இருக்கும்போது அது எக்ஸாக்டாக எந்த டேட்டா டைப்பில் இருக்கோ அந்த டேட்டா டைப்பை எனக்கு வந்து ஷோ பண்ணி காட்டும். வந்து பாருங்கள், அவுட்புட் தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 1ங்கிறது ஸ்ட்ரிங்கில் இருக்குது, 2ங்கிறது இன்டீஜரில் இருக்குது, 3ங்கிறது இன்டீஜரில் இருக்குது, 4ங்கிறது ஸ்ட்ரிங்கில் இருக்குது, 5ங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்குது. ஸோ ஒரு கண்டெய்னர் இருக்க இன்டீஜர், அதாவது நம்பர்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணும்போது அந்த இது வந்து கண்டிப்பாக இன்டீஜராக தான் இருக்கும். அப்போ நான் எப்படி இருந்து கண்டிஷன் எழுதுவேன் அப்படின்னாக்கா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குங்கிறது. அதில் இன்டீஜரை மட்டும் நான் செக் பண்ணணும். ஸோ இஃப் டைப், கரெக்டாக டைப் ஆஃப் மை லிஸ்ட் ஆஃப் ஐ. ஏன் இங்கே மை லிஸ்ட் ஆஃப் ஐன்னு கொடுக்குறோன்னா ஒவ்வொரு டைமும் இது வந்துகிட்டே இருக்கும். அந்த இதில் ஈக்குவல் டு இன்ட்டு. ஸோ இந்த கண்டிஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் ஆஃப் மை லிஸ்ட் ஆஃப் ஐ, அதாவது வர்ற எலமெண்ட்டு இன்டீஜராக இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீ பிரிண்ட் பண்ணு, பிரிண்ட் ஐ. அப்போ அந்த வேல்யூ மட்டும் நீ பிரிண்ட் பண்ணி எனக்கு காட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஸோ இன்டீஜராக வர நம்பர் மட்டும் 1, 2ங்கிற இந்த நம்பர் பிரிண்ட் ஆகிருக்க தவிர பாக்கி எதுவுமே எனக்கு வேல்யூ வரல. இது கிளியராக புரியுதா? ஸோ இன்னொரு டைம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு லூப் ஐட்ரேட் பண்ணுறோம். அந்த லூப்பில் நான் டைப் ஆஃப் மை லிஸ்ட் ஆஃப் ஐன்னு கொடுக்கும்போது அது என்னென்ன டேட்டா டைப்பில் இருக்குங்கிறது எனக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் இன்டீஜராக இருக்க டேட்டா டைப் வரும்போது மட்டும் எனக்கு அந்த வேல்யூ, அதாவது பிரிண்ட் ஆஃப் ஐங்கும்போது பர்டிகுலராக அந்த வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு. இல்லைனா பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் ஆஃப் ஐ அதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுனா 2, 3, அதாவது இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்க 2, 3ங்கிற இந்த நம்பர் மட்டும் எனக்கு எடுத்து வந்து கொடுக்குதா? இதான். ஸோ இந்த லைனை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு 2, 3ங்கிற அவுட்புட் மட்டும் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ரெக்குவயர்மெண்ட் என்ன, எனக்கு இதில் இருக்க இன்டீஜரை மட்டும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணால் அந்த வேரியபிளை நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணோம், குளோபலாக C பை டிஃபால்ட் 0ன்னு ஒரு டெம்பரரி வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த இன்டீஜரில் மை லிஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த வேல்யூ இருக்குது. கரெக்டாக மை லிஸ்ட் ஆஃப் ஐங்கிறதுல தான் அந்த வேல்யூ வரும். இந்த எதோட கன்கார்டினேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா C கூட கன்கார்டினேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு லூப் வரும்போதும் C + மை லிஸ்ட் ஆஃப் ஐ. இப்போ என்ன இருக்கும், ஒவ்வொரு டைமும் இந்த இன்டீஜர் வரும்போது எல்லாமே இந்த C கூட என்ன பண்ணோம் அப்படின்னா கன்கார்டினேட் ஆகிட்டே இருக்கும், கன்கார்டினேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ ஃபைனலாக நான் பிரிண்ட் இந்த லூப் வெளியில் அதாவது இந்த லூப்புங்கிறது கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல்லாக இருக்க எல்லா என்டையர் லாஸ்ட் எலமெண்ட் வரலும் செக் பண்ணி லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். இந்த ஃபார் லூப் அடுத்த நெக்ஸ்ட் லைனு. அதில் நான் C நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா டோட்டலாக அதில் இருக்க இன்டீஜர் நம்பரோட டோட்டல் வேல்யூஸும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படின்னாக்கா இந்த Cங்கிற வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு இன்னொன்று ஆட் பண்ணி காட்டுறேன். 100, 200, 2000,
3 இப்படிலாம் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கும், இந்த 2000 + 100 + 3 + 2 + 3. ஸோ இதில் இருக்க மொத்த இன்டீஜர் நம்பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை இன்டீஜரான்னு செக் பண்ணுது. ஒவ்வொரு டைமும் இந்த இன்டீஜராக இருக்கும்போது மட்டும் இது என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா டெம்பில் ஆட் பண்ணிகிட்டே வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணிட்டு. ஸோ இது ஒரு மெத்தட். இதே கேஸை இன்னொரு ஃபார் லூப் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 2 ஃபார் லூப் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஃபார் லூப் ஐயின் ரேஞ்ச் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ இன்னொரு ஃபார் லூப் என்ன சொல்லியிருக்கேன், டைரெக்டாக லிஸ்ட்டாக டப்பிள் சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. அப்போ இந்த சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகும், இதே அவுட்புட்டை நான் எப்படி இந்த சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி கொண்டு வரது அப்படின்னாக்கா, இப்போ இது என்னோட லிஸ்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார் ஐ இன் ஏ, அதாவது மை லிஸ்ட், ரைட். ஸோ பிகாஸ் ஃபாருங்கிறத ஒரு லூப் யூஸ் பண்ணுறேன், அதில் ஐங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு, அதாவது 1 by 1 எடுத்துகிட்டு வரதுக்காண்டி ஐங்கிறத யூஸ் பண்ணுறேன். அதை எதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மை லிஸ்ட்டுங்கிற கண்டெய்னருக்குள்ளே. இப்போ ஐ என்ன பண்ணும் அப்படின்னா இது இருக்கிற அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் பை எலமெண்ட்டாக எனக்கு எடுத்து வந்து கொடுக்கும். பிரிண்ட் ஐங்கிறது இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா 1 2 3ன்னு அந்த பர்டிகுலராக அந்த எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கம்மா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் பை எலமெண்ட்டாக எனக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் பண்ணும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் ப்ராசஸ். இதில் என்ன பண்ணுவோம், அங்கே மை லிஸ்ட் ஆஃப் ஐன்னு கொடுப்போம். ஏன்னா அங்கே மேலே இருக்க ரேஞ்சில் கொடுக்குற ஐ என்ன பண்ணோம்னா 0 1 2 3ங்கிற அந்த நம்பர் தான் ஐட்ரேட் பண்ணி எடுத்து வரும். ஆனால் இந்த ஃபார்லுக்கு வர சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி வர ஐ என்ன பண்ணும் அப்படின்னாக்கா எலமெண்ட் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அப்போ டைரெக்டாக நான் ஐ ஈக்குவல் டு இன்ட், அதாவது டைப் ஆஃப் ஐ, அதோட டேட்டா டைப் இன்டிஜராக இருந்துச்சுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ண அப்படின்னாக்கா temp equal to temp plus I, இங்கே temp equal to 0. இப்போ ஃபைனலாக நான் டெம்பை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக 2108ங்கிற ரிசல்ட் வரும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே லாஸ்ட்டில் எழுதியிருக்கோம் 2 ஸ்டெப் பார்த்தீங்களா, இங்கே வந்து C ஈக்குவல் டு மை லிஸ்ட் ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கோம், இங்கே டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் ப்ளஸ் ஐன்னு கொடுத்துருக்கோம், டேரெக்டாக ஐ கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஏன் அந்த டேரெக்டாக ஐ கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா இங்கே ஐங்கிறது ஒவ்வொரு எலமெண்ட் பை எலமெண்ட்டாக தான் எடுத்துகிட்டு வருது, நாட் பர்டிகுலராக அந்த இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு வரல. அதனால இங்கே வந்து நம்ம டேரெக்ட் ஐ கொடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக கன்கார்டினேட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு லிஸ்ட்டு வந்து ட்ராவல் ஆகுது. எதில் அப்படின்னாக்கா ஒரு லூப்புக்குள்ளே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ கண்டினியூ டு நெக்ஸ்ட் வீடியோ.